வெல்கம் டு ரூட் 80. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம RDBMS ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன, RDBMSல கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, எப்படி டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்போது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு லிமிட்டேஷன், நம்ம அந்த இடத்துல என்ன கொண்டு வர ட்ரை பண்ணுறோம்னா ஏதோ ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். லிமிட் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கொஷின் வருது. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸை கொடுங்கன்னு சொல்லும்போது அப்போ லிமிட்டேஷன்ஸை ஆட் பண்ணுங்கள், கண்டிஷன்ஸை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், ரைட்? அப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும்போதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரைட், அதுக்கான எட்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை தாண்டி இது போகாது அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது. அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டீல் பண்ணக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது வேலிட் டேட்டாவா இல்லையா? அப்போ இன்வேலிட் டேட்டா அப்படிங்கிறது என் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ரைட்? சரி, ஒரு காமெடியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு படத்தில் பார்த்திபனும் வடிவேலும் இருக்கும்போது நம்பர் 6 விவேகானந்தர் தெருன்னு ஒரு அட்ரஸ் சொல்லுவார், ரைட்? துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் அப்படின்னு, ரைட்? அது மாதிரி தான் இங்கே. அப்போ அப்படி ஒரு அட்ரஸை நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு கஸ்டமரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு டீச்சருக்கோ உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரைட்? அப்போ உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கா? அப்போ இந்த கண்ட்ரியில் இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கா, ரைட்? இந்த ஸ்டேட்டில் இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கா, அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒரு சிட்டி இருக்கா, அந்த சிட்டியில் அப்படி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கா அப்படின்னு உங்களால் வெரிஃபை பண்ண முடியுமா? அப்படி பண்ணலைன்னா அவர் சொன்ன மாதிரியான ஒரு அட்ரஸ் உள்ளே வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? அப்போ நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது அந்த அட்ரஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லும்போது இப்படி ஒரு அட்ரஸை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படிங்கிற கொஷின் வரக்கூடாது, ரைட்? அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் டொமைன் எந்த டேட்டாவை வேலிடுன்னு சொல்லுதோ அந்த டேட்டா மட்டும்தான் என் டேட்டா பேஸுக்குள்ளே வரணும். அதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அல்லது கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டேபிள் காலம் ப்ராப்பர்ட்டி தட் பர்ஃபார்ம்ஸ் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அது, ரைட்? அது டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ எதுக்காக அது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவினுடைய இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, டு ப்ரிவெண்ட் இன்வேலிட் டேட்டா ஃப்ரம் பீயிங் என்டர்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை மெயின்டைன் பண்ணணும், என் டேட்டா பேஸினுடைய டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இன்வேலிட் டேட்டா உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அப்போ அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், ரைட்? ஸோ அப்போ நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய விதமான கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்னென்ன டைப்ஸில் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா 2 மேஜர் டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது உங்கள் டேட்டா பேஸில் எந்த லெவலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதை 2ஆக பிரிச்சுருக்கிறோம், ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது உங்கள் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரோஸு அல்லது ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட்? அந்த லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு என்டையர் ரோவையுமே அது கன்சிடர் பண்ணிக்குமா அப்படின்னா எஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே, ரைட், அந்த என்டையர் ரோவை கன்சிடரேஷனில் எடுத்துக்கும், காலமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலமில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பற்றி நம்ம இங்கே கவலைப்பட மாட்டோம். ஸோ நாட் அபவுட் அ சிங்கிள் காலம், மொத்தமாக அந்த ரோ அப்படிங்கிறத மனசில் வச்சு ஒர்க் ஆகக்கூடியது தான் ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு வந்தோம்னா இட் இஸ் ஒரிட் அபவுட் அ சிங்கிள் ஆட்ரிபியூட். ரோல என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே கவலைப்பட போகிறதில்ல, ஒரே ஒரு ஆட்ரிபியூட் என்ன வேல்யூவோட இருக்குது, ஒரே ஒரு காலம் என்ன வேல்யூவோட இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நாட் அபவுட் ரோ.
ஃபுல் ரோவை நம்ம கன்சிடரேஷனில் இங்கே எடுத்துக்க போகிறது இல்லை. வேற ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நம்ம முழு ரோவையுமே எடுத்துக்க போகிறோம். காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க போகிறது இல்லை. அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லும்போது இதை யாராவது என்ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ஃபோர்ஸிங் அப்படின்னா அழுத்தமாக இது இல்லைன்னா நான் உன்னை அல்லோ பண்ண மாட்டேன், இதுதான் ஸ்ட்ரிக்டான ரூல், இது இல்லைனா டேட்டாவை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்ம 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, ரைட்? லா படியே அதுதான் கரெக்டு. ஆனால் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டினே. அப்போ என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகட்டும், காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகட்டும், நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் டு பே வித் பர்ஃபார்மன்ஸ். இதை விரும்புவாங்களா அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த கொஸ்டின். ஏன்னா நத்திங் கம்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் லாஸ் இருக்க போகுது, ரைட்? அந்த பர்ஃபார்மன்ஸ் லாஸையும் தாண்டி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இப்போ நம்ம சொல்ல போகிற கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு கான்ஸ் இல்லையா, ப்ரோஸ் மட்டும் தானா, இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவோட தான் வருது. அப்போ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவாக கிரியேட் பண்ணும். ஆனாலும் பரவாயில்லை, ரைட்? பர்ஃபார்மன்ஸை காட்டிலும் பர்ஃபார்மன்ஸ் போனாலும் பரவாயில்ல, டேட்டா இன்டெகிரிட்டி முக்கியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதால தான் நம்ம இப்போ படிக்க போகிற இந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸை, ரோ லெவல் அண்ட் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஆனால் இப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த ஹெல்மெட் கேஸே எடுத்துக்கோங்களேன். இப்போ ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் போகிற எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை போலீஸ் வேணும் அப்போ, ரைட்? ஸோ ஹவு மெனி, யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா என்ன ஆகும்? அப்போ போலீஸ் கம்மியாக இருக்காங்க. இப்போ அதுதான் நடக்குது. ஒருத்தர் ஹெல்மெட் போகாமல் போயிட்டு இருப்பார், அவரை பிடிச்சி நிறுத்தி அவர்கிட்ட ஃபைன் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் 10 பேர் ஹெல்மெட் இல்லாமல் அந்த பக்கமாக போவாங்க, அவங்கள பிடிக்க முடியாது, ரைட்? அப்போ ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாமல் போகுது. அப்போ இல்லை எனக்கு 100% நான் சொன்னால் அது கண்டிப்பாக செஞ்சாகணும், 100% என்ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும்னா யோசிச்சு பாருங்கள். எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஹெல்மெட் இருக்கிறவங்கள மட்டும் அனுப்பணும். அப்போனா எவ்வளோ டிலே ஆகும்? அப்படின்னா உங்களுடைய எஸ்கியூஎல்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒர்க் ஆக போகுது. 100% கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே அனுப்ப போகுது. அப்போனா ஒரு ஹியூஜ் டிலே கண்டிப்பாக உள்ளே இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவும் பார்த்துருக்காங்களே ஒழிய அதுக்காக இதை அப்ளை பண்ணாமல் விட்டுறலான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் படிக்கும்போது பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ அப்போ ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே 2 முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒன்று பிரைமரி கீ அப்படின்னு சொல்ல போகிறோம், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது ரெக்கார்ட்ஸை யூனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதே மாதிரி ஃபாரின் கீ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிரைமரி கீ, இந்த ஃபாரின் கீ, இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே ரொம்பவே நெசசரி. இது இல்லாமல் எழுதாதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பிரைமரி கீ. பிரைமரி கீ இல்லாமல் எந்த டேபிளுமே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கார்ட்ஸ் ரூலில் இருந்து வரக்கூடியது, ரைட்? கார்ட்ஸ் ரூலில் ஒரு ரூல் அது. இன்னொரு ரூல் இதை பற்றினது, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே, ரைட், இது என்டைட்டிக்கான இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரெஃபரன்ஸுக்கான இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டும் எட்கர் எஃப் கார்டுனுடைய கார்ட்ஸ் ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரூலில் இருந்தே வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும். காலம் லெவலில் ஒரே ஒரு காலம் அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் நல், இந்த காலம் அப்படிங்கிறது நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ட்டு. டிஃபால்ட், நான் எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட்டு. செக் கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு வேல்யூ நான் எதிர்பார்க்குற ரேஞ்சுக்குள்ளே இருக்கா, ஃபார்மேட்டில் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்டை செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூனிக், இந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் யூனிக்காக இருக்கணும், வித்தவுட் எனி டூப்ளிகேஷன்.
அப்படிங்கிறத என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த 4 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரோ லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 2 விதமான கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 4 விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒவ்வொன்றையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கே அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரைட், அதனால் என்ன பர்ஃபார்மன்ஸ் பிளாக் இருக்க போகுது, அதுக்கு இவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒவ்வொன்றத்துலையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம எதுக்காக கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு என்ஷூர் ஆர் டு என்ஃபோர்ஸ் டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னோம். அந்த டேட்டாவுடைய இன்டெகிரிட்டியை காப்பாற்றுறதுக்காகத்தான், என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகத்தான், கட்டாயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, என்னென்ன மாதிரியான இன்டெகிரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்டைட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்டைட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த டேபிளை இஆர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு டேபிளை ரெஃபர் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ரைட், அப்போ ஒரு டேபிளை ரெஃபர் பண்ணும்போது இந்த என்டைட்டி இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, என்டைட்டி இன்டெகிரிட்டி என்ஷூர்ஸ் தட் ஆல் டேட்டாபேஸ் ரோஸ் ஹாவ் அ பிரைமரி கீ வேல்யூ. அதாவது பிரைமரி கீ கொடுக்காம ஒரு டேபிளை கிரியேட்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக பிரைமரி கீ இருக்கணுங்கிறத என்டைட்டி இன்டெகிரிட்டி சொல்லுது. அப்போ ஒவ்வொரு என்டைட்டியுமே, உங்கள் டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு என்டைட்டியுமே, ஒவ்வொரு டேபிளுமே அதனுடைய இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது அதனுடைய தன்மை கெட்டு போகாமல் இருக்கணும், இன்வேலிட் டேட்டா உள்ளே வராமல் இருக்கணும்னா முதல் விஷயம் அதில் பிரைமரி கீ இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம பிரைமரி கீன்னு சொல்ல போகிறோம், ஒரு காலமாக நம்ம பிரைமரி கீன்னு சொல்ல போகிறோம். அந்த பிரைமரி கீ அப்படிங்கிறது யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அது போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இட் ஷுட் நாட் பி நல், அது நல் வேல்யூவாக இருக்க முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் நான் ஒரு ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ அது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது அது நல் வேல்யூவாக இருக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது யூனிக்காக இருக்கணும். ரைட், அப்போ யாருக்குமே அது டூப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கணும், யூனிக்காக இருக்கணும், டூப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு என்டைட்டி இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக டேபிள்னா பிரைமரி கீ இருக்கணும், அந்த பிரைமரி கீக்கான காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்க முடியாது. ரைட்டா? ஸோ அது ஒரு ஐடென்டிஃபையராக ஆக்ட் பண்ணக்கூடியது, அதனால் அதெல்லாம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெக்கார்ட் லெவலில், ரோ லெவலில். ஓகே, இதை என்டைட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டொமைன் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த டொமைனுக்காக ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கோமோ அந்த டொமைனுக்குன்னு சில இன்டெகிரிட்டி எல்லாம் இருக்குது, அந்த டொமைனுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சில எட்ஜஸ் எல்லாம் இருக்குது, சில பவுண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதை தான் நம்ம டொமைன் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ensures that the values within a column are valid. அப்போ இந்த பர்டிகுலர் டொமைனில் இந்த பர்டிகுலர் வேல்யூங்கிறது வேலிடா இல்லையா அப்படின்னு பார்க்கறது. அப்போ கரெக்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணுறது, ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் இன்புட் வரணும்னு சொல்கிறது, இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் மட்டும்தான் உள்ள அலவுடுன்னு சொல்கிறது, இதெல்லாம் டொமைன் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த டொமைன் இன்டெகிரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போது ஃபாரின் கீ, செக்கு எஸ்பெஷலி இதுக்காகவே இருக்கிறது தான். டொமைன் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் செக்குக்கு உடைய வேலையே. நாட் நல், இந்த மூணுமே நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, டொமைன் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்தது ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இட் என்ஷூர்ஸ் தட் டிஃபைன்டு ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் டேபிள்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு when rows are updated or deleted. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரோவை, ஒரு ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ணும்போதோ டெலீட் பண்ணும்போதோ நான் அதுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற ரெஃபரன்சஸை, ஃபாரின் கீஸை. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா அந்த ஃபாரின் கீ அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி தான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறது. ரைட், ஸோ இதில் ஃபாரின் கீஸு, அதில் வந்து நம்ம யூனிக்னஸை பற்றியும் பேசுவோம். யூனிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃபாரின் கீஸ் ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதனால் யூனிக்கு, ஃபாரின் கீ, பிரைமரி கீ, இந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏதோ ஒரு இன்சர்ட்டோ, ஒரு அப்டேட்டோ, ஒரு டெலீட்டோ போடுறேன்னா, ரைட், அப்போ ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பில் அது இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை அப்டேட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்காமல் பார்த்துக்கணும்.
டெலீட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்காமல் பார்த்துக்கணும். சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, ஒரு பில் டேபிள் இருக்குது. ரைட், கஸ்டமருக்கு தான் நம்ம பில் போடணும் அப்படின்னு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்போம். அப்போ பில் டேபிளில் கஸ்டமரோட ஐடி இருக்கும். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை டெலீட் பண்ண போகிறேன்னா அந்த கஸ்டமர் பேரில் வேற எந்த பில்லும் போட்டிருக்க கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பில்லை அந்த கஸ்டமரோட ஐடியில் போட்டிருந்தேன்னா கூட அந்த கஸ்டமர் ஐடியை இப்போ நான் டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பேரை ரெஃபர் பண்ணி இப்போ இங்கே 2 பில் இருக்குது. அப்போ அந்த பில்லை டெலீட் பண்ணுற வரைக்கும் கஸ்டமரை டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேளை இப்போ நான் உங்களை கஸ்டமரை டெலீட் பண்ண அலோ பண்ணால் என்ன ஆகிடும், இல்லாத கஸ்டமரை பில்லில் காட்டின மாதிரி ஆகிடும். சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ரெஃபரன்சஸை தான் சொல்கிறோம். இது டெலீட்டுக்கு மட்டும் கிடையாது. அந்த கஸ்டமரோட ஐடியை ஒரு வேளை நீங்கள் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னாலும் அது அதே தான் பார்க்கும். அப்போ அதே ஐடியில் அங்கே என்ட்ரி இருக்கும்போது இப்போ நான் போய் அந்த ஐடியை மாற்றிட்டேன்னா இப்போ அந்த என்ட்ரி எதை ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிற கொஷின் வந்துடும். ஸோ அப்போ அப்டேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, இன்சர்ட் பண்ணாலும் சரி, ரைட், அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை அது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கிறது யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி. Right. It ensures that the data meets specific user-defined business rules. அப்போ உங்கள் பிஸ்னஸுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளா டிஃபைன் பண்ணுறோமோ அதையும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸாக ஆட் பண்ண முடியும். அதை நம்ம யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரோ லெவல்லையும் காலம் லெவல்லையும். ஸோ மொத்தம் 6 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ரோ லெவலில் 2, காலம் லெவலில் 4 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி டேட்டா இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், என்டைட்டிக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், டொமைனுக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், ரெஃபரன்ஷியலுக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், ஃபைனலாக இருக்கக்கூடியது யூசர் டிஃபைன்டு இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம். நம்மளுடைய பிஸ்னஸுக்காக டிஃபைன் பண்ணிக்கக்கூடிய இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படி நான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுடைய தாட்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.